பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. கட்டு சிங்கி பேங்க்குக்கு போனாங்க. அன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி 2 பேருமே உட்கார்ந்து அவங்க ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பெல் ரிங் ஆகுது. யார் வந்திருப்பாங்கன்னு அம்மா ஓபன் பண்றாங்க. பார்த்தா கட்டு சிங்கியோட சித்தப்பா வந்திருப்பாரு. சித்தப்பா, நீங்களா? பசங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சித்து. என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? நீங்க எங்க பர்த்டேக்கு கூட வரல தானே? ஆமா கட்டு சிங்கி, அதனாலதான் நான் அவங்கள பார்க்க வந்தேன். எனக்கு இங்க பேங்க்ல வேற கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? பேங்க் வேலையா? ஆமாங்க அண்ணா. சரி, நான் இப்பவே போய் உங்க 2 பேருக்கும் டீ போட்டுட்டு வரேன். தேங்க்யூ அண்ணி. டீ குடிச்சுக்கிட்டே சித்து சொல்றாரு. அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கட்டு சிங்கி கூட ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. கட்டு சிங்கிக்கு இதோட சேவிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. அண்ணா, எனக்கு இப்ப கொஞ்சம் கூட டைம் இல்லையே. அதாவது கட்டு சிங்கியை இப்ப பேங்க்கு கூட்டிட்டு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. அப்ப நான் போறேனே, ஏன்னா இந்த வேலை கூட ரொம்ப முக்கியமானது தானே. என்னது? என்ன உண்மையா அம்மா? எங்களுக்கு கூட பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவீங்களா? ஆமாண்டா கட்டு. அப்பனா கட்டு, பெரியவங்களுக்கு தான் அக்கவுண்ட் இருக்கும்ல. அப்பனா இப்ப நம்ம கூட பெரியவங்க ஆயிட்டோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சிங்கி. பசங்களுக்கு கூட அக்கவுண்ட்ஸ் இருக்கும். அதனால இன்னுமே நீங்க சின்ன பசங்க தான். அப்புறம் சித்தப்பா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்குள்ள அப்பா சொல்றாரு, சரி, இது நல்ல விஷயம்தான். பங்கஜ், நீ ரொம்ப நல்லா வேலை பண்ண. ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. கட்டு சிங்கி கூட இப்ப அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். இப்பத்துல இருந்தே நம்ம அவங்களுக்கு சேவிங் பண்ண கூட ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, நான் எப்பவுமே இந்த மாதிரி நல்ல ஐடியாஸ் தான் கொடுப்பேன். ஆமால, என்ன சொல்றீங்க கட்டு சிங்கி? ஆமா சித்து. மறுநாள் மம்மி கட்டு சிங்கியோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க பேங்க்குக்கு போறாங்க. வாவ், என்ன மம்மி இது? பேங்க் இவ்ளோ பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எவ்ளோ கவுண்டர்ஸ் கூட இருக்கு. சரியா சொன்ன கட்டு. அப்புறம் எத்தனை பேர் பேங்க்குக்கு வந்திருக்காங்க? இவங்க எல்லாருமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணதான் வந்திருக்காங்க போல இருக்கு. இல்ல சிங்கி, அங்க பாரு. சில பேரு பணத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, சில பேரு டெபாசிட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே வேற வேற கவுண்டர்ல நடக்கும். இப்ப நாம பணத்தை எடுக்கணும்னா வித்ட்ராவல் கவுண்டருக்கு போகணும். அப்புறம் டெபாசிட் பண்றதுக்கு டெபாசிட் கவுண்டருக்கு. ஒருவேளை ஏதாவது குவைரிஸ் இல்லனா கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நாம இந்த ஒரு ஹெல்ப் டெஸ்க் போகணும். ஓகேவா? அப்படியா? அப்ப மம்மி, இப்ப நாம அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்காக எந்த கவுண்டருக்கு போகணும்? இங்க இத்தனை கவுண்டர் இருக்கு. ஆமா கட்டு, இங்க நிறைய கவுண்டர் இருக்கு. எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இல்ல பசங்களா, நீங்க இப்ப உங்களோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும்னா இப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒரு அக்கவுண்ட் கவுண்டருக்கு போகணும். ஓகேவா? அங்க போய் 2 பேருக்குமே நாம அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி பசங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அக்கவுண்ட்ஸ் கவுண்டருக்கு போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு 2 அப்ளிகேஷன்ஸ் வேணும். நாங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். ஓகே, இந்தாங்க. பாத்தீங்களா கட்டு சிங்கி, எவ்வளவு சிம்பிள்னு சொல்லி. இப்ப அந்த சேர்ஸ் மேல உட்கார்ந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணா முடிஞ்சது. அப்புறம் பென்னு கொண்டு வர சொன்னனே. மம்மி, நீங்க சொன்னப்பவே நான் பென் எடுத்து பேக்ல வச்சுட்டேன், கொண்டு வந்திருக்கேன். வெரி குட். அதாவது பேங்க்குக்கு வரும்போது எப்பவுமே பென் கொண்டு வந்தாகணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி பேக்குக்குள்ள கைய விட்டு நோண்டி பென் எடுக்கிறதுக்குள்ள கட்டு அவனோட பென் கையில ஸ்லிப் ஆகி கீழே போய் அந்த பென் விழுந்துடுது. ஓ, அட கீழே விழுந்துடுச்சு. சிங்கி கொஞ்சம் எடு அப்படின்னு சொன்னதோ சிங்கி அந்த பெண்ணை எடுக்கிறதுக்காக போறா. ஆனா அந்த பெண்ணை வேற யாரோ எடுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது மோண்டி. மோண்டி, நீ என்னடா இங்க? ஆமா, நான் தான். அப்புறம் உன் பெண்ணால நான் இப்போ கீழே விழுந்திருப்ப தெரியுமா? அப்படியா? சரி, அப்ப என்னோட பெண்ணை கொஞ்சம் கொடு. அது கட்டுது. மோண்டு அவனோட பெண்ணை எடுத்து அப்படியே பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். சரி, இந்தா. மோண்டி டக்குன்னு பெண்ணை கொடுத்துடுறான்.
அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். என்னடா இது, இவன் பெண்ணை இவ்ளோ சீக்கிரம் கொடுத்துட்டான், விசித்திரமா இருக்கே. இந்த கட்டு. அப்புறம் மோன்டி என்ன பண்றான், பெண்ணை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ரீஃபில்லே இருக்காது. அட சிங்கி, இதுல ரீஃபில்லே இல்ல. என்னது? ஐயோ, இதான் மோண்டோட வேலை தான். ஐயோ, பெண்ல இருந்து ரீஃபில் எடுத்துக்கிட்டு போயிட்டானே. இரு, இப்பவே போய் அவனை பிடிக்கிறேன். அட சிங்கி விடு, இங்க பேங்க்ல கூட எக்ஸ்ட்ரா பென் அவங்க வச்சிருப்பாங்க, அத கொண்டு வா, நாம அதுலயே எழுதிடலாம். சரியா, சீக்கிரம் போ. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி பேங்க்ல வச்சிருக்க அந்த எக்ஸ்ட்ரா பென்ன அவ கொண்டு வந்து கொடுக்கறா. அப்புறம் மம்மி கட்டு சிங்கிக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக உதவி பண்றாங்க. அப்புறம் கட்டு சிங்கி டீடைல்ஸ் கரெக்டா ஃபில் பண்ணணும், இல்லனா புது ஃபார்ம் வாங்க வேண்டியதா இருக்கும். இங்க அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இருங்க, அத நான் ஃபில் பண்றேன். மம்மி கட்டு சிங்கியோட ஃபார்ம் ஃபில் பண்றதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, சரி பசங்களா, இது முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஃபார்ம் கீழ சீக்கிரமா உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. அம்மா, என்ன சிக்னேச்சரா? எனக்கு சிக்னேச்சர் போடணும்னா நர்வஸ் ஆயிடுமா? அட இதுல என்ன இருக்கு கட்டு, ஒரு வாட்டி இந்த சைன் போடுறது வேற பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ண வந்துரும். ஆமா கட்டு, சிங்கி பண்ண மாதிரியே பண்ணு. நீ வேற பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணா கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் வேற வேலை இருக்கு. அப்புறம் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாத, அப்புறம் மறுபடியும் எல்லாம் வேஸ்டா போயிடும். சரி மம்மி, தோ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வேற பேப்பர்ல சைன் பிராக்டிஸ் பண்றான். ஆனா நர்வஸ்னஸால அவனோட பேரே அவன் தப்பா எழுதிடுறான். ஓ நோ, மறுபடியும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்றான். எப்படி பிராக்டிஸ் பண்ணதும் அவனுக்கு சைனும் பண்ண வந்துடுது. அப்புறம் டைரக்டா அவன் கான்ஃபிடென்ட்டா சைன் போட்டுடுறான். அதுக்கப்புறம் சிங்கி கூட சைன் போடுறா. அப்புறம் இப்ப என்ன பண்ணணும் மம்மி? இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃபார்மை புடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை எடுங்க. ஆதார் கார்டு, எஸ், ஆதார் கார்டு டன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், டன். அப்புறமா பர்த் சர்டிபிகேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப மறுபடியும் அக்கவுண்ட்ஸ் கவுண்டருக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் பசங்க கூட அம்மா கூடவே அக்கவுண்ட் கவுண்டருக்கு போறாங்க. மேம், நாங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். இந்தாங்க ஃபார்ம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கூட அதுல அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகே, ஆனா நீங்க ஒன்னொன்னா ஃபார்ம் கொடுங்க. இது பண்ணிடுறேன். கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்க மேம் கட்டு சிங்கியோட ஃபார்ம் அப்புறம் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க செக் பண்றாங்க. ஓகே, நான் உங்களோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்றேன். அதுக்கப்புறம் ஓடிபிக்கு நீங்க லிங்க் பண்ணிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்புறம் நீங்க வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி சொல்லணும். கண்டிப்பா மேம், நான் ஓடிபி ஃபோன் நம்பர் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் மேடம் அவங்களோட அக்கவுண்ட்டை ப்ரோசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபிகேஷன் ஓடிபியும் போகுது. சொல்லுங்க, ஓடிபி வந்திருக்கு. யா, வந்துடுச்சு. 228967. அப்புறம் மம்மி மேம்க்கு ஓடிபிய சொல்றாங்க. மேம் அப்புறம் அவங்களோட ஃபார்ம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மேம் மம்மி கிட்ட சொல்றாங்க, உங்களோட புது சேவிங்ஸ் அக்கவுண்ட் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சு. இது உங்களோட பாஸ்புக். இதுல உங்களோட போட்டோகிராஃபை ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு டெபிட் கார்டு அல்லது ஏடிஎம் வேணும்னா நீங்க அதுக்கு கூட செப்பரேட்டா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ ஓகே மேம். கட்டு, இது உன்னோட பாஸ்புக். ஏ, என்னோட பாஸ்புக், என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏ! அதுக்கப்புறம் மேம் சிங்கியோட டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அவளோட அக்கவுண்ட் ஓபன் பண்ண ப்ரோசஸ் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிங்கியோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் கூட ஜெனரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேம் பாஸ்புக்க கொடுக்கறாங்க. இந்தா சிங்கி, இது உன்னோட பாஸ்புக். ஏ கட்டு, இங்க பாரு, என்னோட பாஸ்புக் கூட கிடைச்சிடுச்சு. ஆமா சிங்கி, நான் இனிமே ஃபெஸ்டிவல்ல எப்ப நமக்கு பணம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே இதுல போட்டு சேவ் பண்ண வைக்க போறேன். ஏன்னா நான் பெருசாயிட்ட பேருக்கு ஒரு ஃபெராரி வாங்க போறேன். அதுக்கப்புறம் அதுல எல்லாரையும் ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போறேன். என்ன கட்டு, என்ன அந்த ஃபெராரில கூட்டிட்டு போவியா? கண்டிப்பாம்மா, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இந்த ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.